முதல்ல இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். எதிர்கட்சிக்கிட்ட சொல்லியிருக்காரு பிடுங்கி எறியணும். சரியா? இப்ப அவர் பண்ற மாதிரி இருந்தா பிடுங்கி எறிவோம், அழிப்போம், ஆக்ஷன் எடுப்போம், கிடுக்கு பூடி போடுவோம், அதாவது ஏதாவது பண்ணுவோம் அப்படிதான் சொல்லுவோம். பிடுங்கி எறியணுமா அட்வைஸ் பண்றாரு. யாருக்கு? எதிர்கட்சி தெரிஞ்சுங்க, நீங்க தானே ஆட்சியில இல்ல, நான் தான் இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் பிடுங்கி எறியணும் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு அட்வைஸ், மக்களுக்கான அட்வைஸ். என்ன சொல்றது, ஒரு சிஎம் சார் எப்படி இருக்கணும், பவர்ஃபுல்லா. இனிமே இப்படி யாரா நடந்துச்சுன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன், நான் பிடுங்கி எறிவோம். எங்க கட்சி பொண்ணும், எங்க ஆட்சி பொண்ணும், எங்க காவல்துறை பொண்ணும். ஐயோ கட்சின்னு சொல்லக்கூடாது, கட்சின்னு சொன்னா இவங்க கட்சியெல்லாம் ரொம்ப பிடுங்கி எறிகிற ஆசையில போறானுங்க. போய் ஹாஸ்பிட்டலில் சோதிக்கிறானுங்க. ஒரு ஹெட்மாஸ்டர் மிரட்டு வரான், என்னடா பண்றீங்க டே கட்சிக்காரங்க, இன்னும் நம்ம பைப்பு போறாயா, அடிபப்பு தோண்டி பைப்பு போட்டு மக்களுக்கு விடுறான். எதுக்குன்னு தெரியல. கட்சிக்காரன் தான் ஆட்சி ஆடுற, போலீஸ்காரன் கையை உடைக்கிறாங்க. அங்கே போனால் எது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓட்டு போட்டவங்களாம் என்ன நினைக்கிறான்னா, ஆஹா இது நம்ம ஆட்சி, போலீஸ்க்கெல்லாம் பவர் இல்லை, இந்த அரசு அதிகாரிலாம் பவர், நான் ஓட்டு போட்டேன் எங்கள் அண்ணன் ஆட்சி, நான் தான் பவர் அப்படின்னு நினச்சின்னு எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. போய் எல்லாத்தையும் தட்டி கேட்குறானுங்க, அப்புறம் தட்டி உடைக்கிறானுங்க, போய் சண்டை வாங்குறானுங்க. ஊறப்பட்ட பேர் கட்சிக்கார மேலதான் ஊறப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. அதுவும் இந்த பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறப்ப பெண்களுக்கு எதிரான குற்றம் எங்க கட்சிக்காரங்க தான் நிறைய பண்றாங்க. அதையும் கொஞ்சம் பேசிருக்கலாம். கட்சிக்காரங்க இப்படி பண்ணாதீங்க, எல்லாரும் ஜெயில போட்டு பொழப்பேன் சொல்லியிருந்தா சந்தோஷமா இருக்கும். அதை சொல்லல. புடுங்கணும், வேரோட பிடுங்கி எறியணும். இத புடுங்கி எறியணும். சாரி மாத்தி சொல்றேன். புடுங்கி எறியணும். நீங்க நான் நியூஸ் கேட்டு கண்ணு கலங்கும், காது வலிக்கும், இது கண்ணு கலங்கும், நெஞ்சு பதறும். சிஎம் சாருக்கு என்ன ஒரு ஆட்சி, ஆச்சரியமான ஆட்சி. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு சிறப்பான ஆட்சியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த திட்டத்தை பற்றி பேசல, இந்த திட்டம் இனிமேல் தான் தெரியும், எப்படி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலாம். நல்லா பண்ணால் பாராட்டி போடுவோம், நல்லா பண்ணலன்னா பாராட்டாமல் போடுவோம். அவ்வளோதான், வேறு எது வித்தியாசம் இல்லை. மற்றபடி போடணும். ஏன்னா நான் போடுவோம் கூட சொல்லுவேன். இனிமேல் போடணும், செய்யணும், பொது கருத்து தான். ஏன்னா செய்வேன் போடுவேன்னு பொறுப்பு எடுத்துக்கினா பிரச்சனை ஆகிடும் நாளைக்கு. நீங்கள் மேடையில் சொன்னீங்களே இதெல்லாம் கலைச்சிருவோம் செய்வோம்னு, இப்போ சொல்லலையே செய்யலையே அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்லவே இல்லையே.